12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் 10th யூனிட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் தேர்ட் வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜர் ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஆர் ஃபேக்டருடைய கண்டினியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சாயில். சாயில்னால் நமக்கு தெரியும் மண். ஓகேங்களா? இட் இஸ் த மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். மண்ணுன்னா என்ன அப்படின்னா அதில் ஆர்கானிக் மேட்டர்னால் என்ன சொல்லுவீங்க? கரிம பொருட்கள் சேர்ந்துருக்கு. கரிம பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா தே ஹேவ் ஏ கார்பன் மாலிகுல்ஸ். அதுக்கப்புறம் தாது உப்புகள் இருக்குது மண்ணில், மினரல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாயுக்கள் இருக்குது மண்ணில், கேஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லிக்யூட் இருக்குது, நீர்கள் இருக்குது. அண்டு ஆர்கானிசம் கூட மண்ணில் இருக்குது. ஆர்கானிசம் தட் டுகெதர் சப்போர்ட் லைஃப். நம்ம வாழ்வதற்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ ஆர்கானிசம்னு சொல்லும்போது மண்ணில் நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா? மண்புழு எடுத்துங்க, சின்ன சின்ன பூச்சிகள் மண்ணுக்குள்ளேயே இருக்கும். மண்ணை நோண்டி பார்க்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன செய்யுது? மண்ணை வந்து துளையிட்டு இருக்கும்போது மண்ணில் வந்து காற்றோட்டம் போகுது, அந்த மண்ணில் நீரோட்டம் போகுது. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் லைஃப். அந்த பிளான்ட்டு நல்லா இருக்கிறதுனால நமக்கு அது சப்போர்ட் பண்ணும் பிளான்ட்டு. ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த சாயில் ஜோன் இஸ் நோன் அஸ் என்னது? பீடோஸ்பியர். ஸோ வாட் யூ மீன் பை பீடோஸ்பியர்? தமிழில் மண் கோளம். ஓகேங்களா? மண் கோளம் என்னென்னா புவிப்பரப்பில் உள்ள மண் நிறைந்த பகுதி, மண் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிக்கு வந்து பீடோஸ்பியர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சாயில் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம். மண் எங்கேருந்து உருவாகுது? பாறைகள்லேருந்து உருவாகுது. ராக்ஸ் விச் ஆர் என்னது? பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் த சாயில். ஓகேங்களா? பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் த சாயில் அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணினுடைய தாய்ப்பொருள் எது அப்படின்னா என்னது? பாறை தான். பாறையிலிருந்து தான் உங்களுக்கு வந்து மண்ணுங்கிறது உருவாகிறது. எப்படி உருவாகுது? பை வெதரிங் அண்டு கால் என்னது? எம்பிரியானிக் சாயில். அதுக்கு பேர் தான் பீடோஜெனிசிஸ். அப்போ வெதரிங்னா அப்படின்னா என்ன அப்படின்னா காலநிலை மாற்றத்தால் அதான் கொடுத்துருக்காங்க. வெதரிங் அப்படிங்கிறது காலநிலை காரணிகளால் அந்த பாறை வந்து சிதைவுற்று உங்களுக்கு மண்ணாக மாறுது. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. மண் உருவாக்கம், அதுக்கு பேர் தான். இவை மூல மண், அதான் எம்பிரியானிக் சாயில்னு சொல்கிறாங்க. எம்பிரியானிக்னா பாறையிலேருந்து ஃபஸ்ட்டு உடஞ்சி வரக்கூடியது தான் எம்பிரியானிக் சாயில். அது மறுபடியும் நிறைய என்னது? சின்ன சின்ன சாயில் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு மண் உருவாகுது. அந்த மண் உருவாகுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் பீடோஜெனிசிஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க பீடோஜெனிசிஸ். அடுத்த பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட் ஹேஸ் என்னது? மேஜர் ஃபங்க்ஷன். 4 மேஜர் ஃபங்க்ஷனை சாயில் பண்ணுது. என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத 3 மார்க்கில் நோட் பண்ணிங்க. 1 மார்க்கில் வாட் இஸ் பீடோஜெனிசிஸ்? ஓகேங்களா? சாயில் ஃபார்மேஷனுக்கு பீடோஜெனிசிஸ். ஓகேங்களா? மண் உருவாதல். நெக்ஸ்ட்டு பீடோஸ்பியர் அப்படிங்கிறது நிறைய மண் நிறைந்த பகுதிகளுக்கு, பூமியில் காணப்படும் மண் நிறைந்த பகுதிகளுக்கு பீடோஸ்பியர் நம்ம சொல்லுவோம். ஸோ மண்ணினுடைய 4 முக்கிய வேலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மீடியம் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஓகேங்களா? தாவரங்கள் வளர்வதற்கான ஊடகம். பிளான்ட் எங்கே வளருது? நம்ம ஆர்டிஃபிஷியலாக லெபோரட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு சொல்லுவோம். வாட்டர்லேயே நம்ம வந்து பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுவோம். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி. பட் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டையும் கொண்டு வாட்டர் அடியில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. சாயில் இஸ் ஏ ஒரு மேஜர் காம்போனன்ட். ஓகேங்களா? சப்போர்ட்டிங் மீடியம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் த மீன்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் என்னது? பியூரிஃபிகேஷன். என்ன சொல்கிறாங்க? தண்ணி, அந்த மண்ணு தான் தண்ணீரை சேமிக்குது. நீரை சேமிக்கவும் சுத்தப்படுத்துவதற்குமான வழிமுறையாகும். என்னதான் உங்களுக்கு சாக்கடை நீர் மேலே ஊனாலும் அந்த சாக்கடை நீரில் உள்ள வாட்டர் மட்டும் கீழே என்ன ஆகும்? ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? அக்வாடெக்ஸ், நிலத்தடி நீராக மாறுது. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். அப்போ ஃபில்டர் ஆகுது. நம்ம போய் யாரும் அங்கே போய் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டலை. மண் தான் வடிகட்டி அந்த வேஸ்ட்டு மெட்டீரியல்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகி பியூர் வாட்டர் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் டேபிளில் போகுது, நிலத்தடி நீருக்கு போகுது. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த ஃபில்டர் அண்ட் ஸ்டோரேஜ். முக்கியமானது. மண் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, அங்கே வாட்டரும் ஸ்டோரேஜ் ஆகாது. அங்கே வாட்டர் வந்து பார்த்தோன்னா கண்டாமினேட்டட் வாட்டராகவே இருக்கும், பியூரிஃபைடு இருக்காது. நெக்ஸ்ட்டு மாடிஃபையர் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர். என்ன சார் அது மாடிஃபையர் ஆஃப் த எர்த் அட்மாஸ்பியர் அப்படின்னா புவியின் வளிமண்டலத்தை மாற்றி அமைப்பவை. ஒரு மண், நல்ல வளமான மண் ஒரு இடத்துல இருக்குன்னா, போதுமான அளவு தண்ணீர் இருக்குன்னா அந்த இடத்துல அதிக மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் வளரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷனே மாறும். அப்போ அட்மாஸ்பியரே மாறுது, காலநிலையே மாறுது. காரணம் யார்? நல்ல மண். அப்போ ஒரு நல்ல மண், வளமான மண், ஃபர்டைல் சாயில் இருந்ததுன்னா தே ஆர் மாடிஃபையர் ஆஃப் த எர்த் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்
ஹேபிடேட் ஃபார் மெனி ஆர்கானிசம், மண்ணில் நிறைய உயிரினங்கள் வாழுது. which in turn modify the earth, அது என்ன செய்யுது, மண்ணினுடைய தன்மையை மேம்படுத்துது அல்லது மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மண்ணில் உயிரினங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு காற்றோட்டம் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் நன்றாக வளரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ சாயில் இஸ் ஃபார்ம்டு மெனி ஹரிசாண்டல் லேயர். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் சாயில் ப்ரொஃபைல். ஸோ சாயில் ப்ரொஃபைல்னால் என்ன அப்படின்னா, மண் வந்து பார்த்தோன்னா பல கிடைமட்ட அடுக்குகளாக மட்டமாக கிடைமட்டம்னா உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டல் லேயராக அடிக்கி இருக்குது. ஓகேங்களா, இது மண் விவரம், அதான் சாயில் ப்ரொஃபைல் நம்ம சொல்கிறோம். சாயில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்னது, மண் விவரம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ லேயராக இருக்குது. பூமியை நீங்கள் கட் பண்ணி செங்குத்தாக கட் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் கிடைமட்டமாக நிறைய அடுக்குகள் காணப்படுது. ஒரு இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மணல் துகள்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட சின்னதாக இருக்கும். அப்போ களிமண் இருக்கலாம், மணல் இருக்கலாம், ஓகே, ரெண்டு சேர்ந்த ஒரு பகுதிகளாக இருக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எபிசாயில் மேற்புறம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 3 மார்க் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், what do you mean ப்ராப்பர்ட்டி? தமிழ் எழுதிக்கிங்க. மண்ணின் பண்புகள். ப்ராப்பர்ட்டிஸ்னாலும் கேரக்டர்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். மண்ணினுடைய பண்புகள். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்சர் ஆஃப் சாயில். தமிழ் எழுதிங்க. மண்ணின் நயம், டெக்ஸ்சர் எப்படி இருக்குது. ஒரு மண்ணை நீங்கள் டச் பண்ணி பார்க்குறீங்க, அது சாஃப்டாக இருக்கா இல்லை கிராவலாக இருக்கா இல்லை ரெண்டுத்துக்கு மிக்ஸ் ஆகியிருக்கா, அதுதான் டெக்ஸ்சர் ஆஃப் சாயில், மண்ணின் நயம். டெக்ஸ்சர் ஆஃப் த சாயில் இஸ் டிட்டர்மின் பை த சைஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல். இதை அண்டர்லைன் பண்ணிங்க. அந்த மண்ணினுடைய துகள்களின் அளவினை பொறுத்தது, அதுதான் டெக்ஸ்சர் ஆஃப் த சாயிலை தீர்மானிக்குதுங்கிறாங்க. த டைப்ஸ் ஆஃப் சாயில் இன்க்ளூட், என்னென்ன வகையான மண்கள்லாம் காணப்படுது அப்படின்னா, சாண்டுன்னா உங்களுக்கு தெரியும், என்ன சொல்லுவீங்க, சாண்டுனா மணல். சில்ட்டுனா எழுதிக்கிங்க, வண்டல் மண். கிளேனா உங்களுக்கு தெரியும், களிமண். இதெல்லாம் எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அந்த மண்ணை, ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் டிஃப்ரென்சஸ். அந்த மண் துகளில் காணப்படக்கூடிய அளவில் காணப்படக்கூடிய வேறுபாட்டில் வச்சு நம்ம மண்ணை வந்து என்ன செய்யணும், கிளாஸிஃபை பண்ணுறோம் மேஜராக. ஓகேங்களா, மணல், வண்டல் மண், களிமண், சாண்ட், சில்ட், கிளே. ஓகேங்களா, செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போரோசிட்டி. ஏன்னா ஒன்று தொடர்புடையது. ஓகேங்களா, போரோசிட்டினா எதுங்க, மண் புரைமை. போரோசிட்டி, போரஸ்னாலே தெரியும், துளை. த கேப் ப்ரெசன்ட் பிட்வீன் த 2 சாயில் பார்ட்டிகல். 2 மண் துகள்களுக்கு இடையே காணப்படக்கூடிய டிஸ்டன்ஸ், தூரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மண் துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துகள்களாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அதுக்குள்ளே வந்து போரோசிட்டி கம்மியாக இருக்கும். மண் துகள்களுடைய சைஸ் வந்து பெருசாக இருந்துன்னு வச்சுங்க, அதில் வந்து கேப் வந்து அதிகமாக இருக்கும், போரோசிட்டி. அப்போ போரோசிட்டிங்கிறது நன்மையாக தீமையா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் போரோசிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஸ்பேஸ் ப்ரெசன்ட் பிட்வீன், இதான் முக்கியமானது. த ஸ்பேஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் சாயில் பார்ட்டிகல், ஒரு சாயில் துகள்களுக்கும் மண் துகள்களுக்கும் இன்னொரு மண் துகள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேல்யூம் ஆஃப் த சாயில் இஸ் கால்டு போர் பேஸ். ஸ்பேஸ்னால் இடைவெளி, கேப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், the percentage of the soil volume occupied by the pore space ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, by interstitial space is called porosity of the soil. அப்போ porosity of the soil அப்படின்னா என்ன அப்படின்னா, புறைவெளிகளால் ஒரு சாயில் பார்ட்டிகளுக்கும் இன்னொரு சாயில் பார்ட்டிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப், டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும் போரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் புறைவெளிகளால் சொல்கிறாங்க. அந்த கேப்பில் எந்த அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது டோட்டலாக, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, போர் ஸ்பேஸ் ஆர் பை இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ். இண்டஸ்ட்ரியல்னால் ஒரு மண் துகள்களுக்கும் இன்னொரு மண் துகள்களுக்கும் இருக்கக்கூடிய கேப், மொத்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா போரோசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, போரோசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மூணாவது பர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். தமிழ் எழுதிங்க, பர்மியபிலிட்டி, மண்ணின் ஊடுருவ விடும் தன்மை. மண்ணின் ஊடுருவ விடும் தன்மை, பெர்மியபிலிட்டி.
அல்லது உட்புக விடும் தன்மை. என்னென்னலாம் உட்புக விடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இட் இஸ் த characteristics of the soil that determine the movement of water through the pore space is known as soil permeability. ஒன்றும் கிடையாது, எந்த அளவு மண் துகள்களுக்கு இடையில கேப் இருக்கோ அது வந்து தண்ணியை கீழே போக அலோவ் பண்ணுப்பா. அதான் பெர்மியபிலிட்டி. தே பர்மிட் த வாட்டர் உள்ள கீழே போக அலோவ் பண்ணுது. அப்போ எப்போ அலோவ் பண்ணோம்? கேப் இருந்தால் தானே அலோவ் பண்ணோம். அப்போ போரோசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா வாட்டரை நல்லா அலோவ் பண்ணோம். போரோசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணோம். தட்ஸ் ஆல். ஸோ சாயில் பர்மியபிலிட்டி இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த போர் சைஸ். அதான் சொல்கிறாங்க, சாயிலுடைய ஊடுருவும் திறன், அந்த தண்ணியை ஊடுருவும் திறன் எதை சார்ந்திருக்கு? அந்த மண் துகள்களின் அளவை சார்ந்திருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? த சைஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சைஸ் ஆஃப் த போர். ஓகே, எந்த அளவு கேப் இருக்குது ஒரு சாயில் பார்ட்டிகல்ஸும் இன்னொரு சாயில் பார்ட்டிகல்ஸுக்கும், அதுதான் தீர்மானிக்குது பர்மியபிலிட்டி ஆஃப் த சாயில். ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் இஸ் இன்வர்ஸ்லி, தான் முக்கியமானது, இன்வர்ஸ்லி டிபெண்ட் ஆன் சாயில் போரோசிட்டி. இன்வர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், தலைகீழானது. அப்போ மண்ணுடைய அளவு, மண் துகளினுடைய அளவு கம்மியாகும் பொழுது உங்களுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணும். நல்லா தெரிஞ்சுங்க, மண் துகள்களுடைய அளவு அதிகமாகும் பொழுது தண்ணியை கீழே விட்டுரும். இப்போ மணலை ஒரு கையில் வச்சு பாருங்கள், களிமண் ஒரு கையில் வச்சு பாருங்கள். மணல் வந்து பார்த்தா துகள் துகளாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து வாட்டரை வந்து கீழே அலோவ் பண்ணிடும், ஸ்டோர் பண்ணாது. களிமண் வந்து பாருங்கள், பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசு பிசுன்னு இருக்கும். ஏன்? ஒரு சாயில் பார்ட்டிகிள்ஸுக்கும் இன்னொரு சாயில் பார்ட்டிகிள்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி. அதனால வந்து பார்த்தோன்னா பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யுது வந்து பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். வாட்டரை களிமண் ஸ்டோர் பண்ணிக்கும், கிளே. அதான் கொடுத்தாங்க யூனிவர்ஸ்லி அப்படின்னா தலைகீழானது. அப்போ பார்ட்டிகிள்ஸ் பெருசாக இருந்ததுன்னா போரோசிட்டி அதிகமாக இருக்கும். போரோசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா பர்மியபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாயில் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு போரோசிட்டி கம்மியாக இருக்கும், வாட்டரை ஸ்டோர் பண்ணும். இதுதான் கான்செப்டு. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பாருங்கள், சாயில் டெம்பரேச்சர். அது என்னது? சாயில் டெம்பரேச்சர் மண் வெப்பநிலை. தமிழ் எழுதிங்க. சாயில் டெம்பரேச்சர்னா என்னது? மண் வெப்பநிலை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாயில் கெட்ஸ் இட்ஸ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சோலார் ரேடியேஷன். மண்ணுக்கு எங்கேருந்து வெப்பம் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வருது. சோலார் ரேடியேஷன், சூரிய கதிர்வீச்சுகள் பூமியின் மீது படும் பொழுது சாயில் வந்து ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட் வேறு எப்படி ஹீட் ஆகும்? டீகம்போசிங் என்னது? ஆர்கானிக் மேட்டர். இது நம்ம கிராமத்தில் இருப்போம், சில பேருக்கு தெரியும். நம்ம இந்த குப்பை குழியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், மாட்டு சாணம், வைக்கோல் இதெல்லாம் வீணாக போனதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிருப்போம், ஒரு குப்பை குழின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி நம்ம ஒரு குழியை நோண்டி அதில் குப்பைகள்லாம் போட்டு வச்சுருப்போம். கோடை காலத்தில் என்ன செய்வோம், அந்த குப்பைகளை வந்து ஒரு வண்டியில் ஏற்றுருவோம். நம்ம வந்து வயலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே வெட்டி ஏற்றுறோம்ல, அப்போ வந்து பார்த்தோன்னா ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? டீகம்போசிங் ஆர்கானிக் மேட்டர் ஆகும்பொழுது அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதன் மூலயமாவும் மண்ணில் வெப்பநிலை அதிகமாகுது. தெரிஞ்சுக்கிங்க. ஹீட் ஃப்ரம் இன்டீரியர் எர்த்து. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பூமிங்கிறது எங்கேருந்து வந்த ஒரு பகுதி அப்படின்னா சூரியனிலிருந்து வந்த ஒரு பார்ட். இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த சன். அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்லியன் இயர்ஸ் ஆகி கொஞ்சம் மேலே மட்டும் கூலிங்காக இருக்குது. அதனால் நம்மளாம் உயிர் வாழ்கிறோம், நிறைய உயிரினங்கள் இருக்குது. ஆனால் பூமியினுடைய சென்ட்ரல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் வந்து பார்த்தோன்னா ஹாட் ராக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? வெப்ப பாறைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளேருந்து ஹீட்டு வருது, வெளியிலேருந்து ஹீட்டு வருது, அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள்லேருந்து ஹீட்டு வருது. இதனால் சாயிலுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சாயில் டெம்பரேச்சர் எஃபெக்ட். ஓகே, மண் வெப்பநிலை வந்து எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னா, ஒன்று ஜெர்மினேஷன் ஆஃப் த சீடு, விதை முளைப்பதை பாதிக்குது. தாவரத்தினுடைய ரூட்டு வளர்வதை பாதிக்குது, க்ரோத் ஆஃப் த ரூட். அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, உயிரியல் நிகழ்வுகளை பாதிக்குது. எங்கே சாயில் இன்ஹாபிட்டிங் மைக்ரோ அண்டு மேக்ரோ ஆர்கானிசம், மண்ணில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் பெரு நுண்ணுயிர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. அப்போ ஹீட்டு வந்து ஆப்டிமமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆப்டிமமாக இருக்கணும். ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா பிளான்ட் க்ரோ ஆகாது, இறந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சாயில் வாட்டர். மண் நீர், மண்ணில் இருக்கக்கூடிய நீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வாட்டர் நம்ம சொல்கிறோம். இன் சாயில் வாட்டர் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் அஸ் ஏ சால்வன்ட். மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா
எது மட்டும் மற்ற பொருட்களை கரைப்பது மட்டும் அதோட வேலை கிடையாது. இன்னொன்று அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ மெயின்டைன் சாயில் டெக்ஸ்சர். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குறிப்பிட்ட மண் அடுக்குகளின் இடைவெளிகளில் நிலத்தடி நீர் இருக்குது, டேபிள் வாட்டர் இருக்குது. அதுதான் மண்ணினுடைய டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறது, மண்ணினுடைய அமைப்பை வந்து மெயின்டைன் பண்ணுதுங்கிறாங்க. அந்த தண்ணியை நம்ம பாட்டியே உறிஞ்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், அங்கே வேக்கம் தான் இருக்கும். அந்த வேக்கம் மேபி என்ன செய்யும், மேலே ப்ரெஷர் ஆகும்பொழுது டப்புன்னு கீழே இறங்கிடும் சாயில். நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளம் வரும், அந்த பள்ளத்தில் காரு போய் மாட்டிக்கும். என்ன அர்த்தம், அங்கே உள்ள தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடுறோம், மேலே மழை பெய்யும்பொழுது வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமாகுதுலாம் அந்த கேவிட்டியை ஃபில் பண்ணுறதுக்கு லோடு தாங்க முடியாமல் இறங்கிடுது, பெரிய குழி ஆகிடுது. இல்லாட்டி என்ன ஆகும், அந்த குழி அப்படியே இருக்கும்பொழுது பக்கத்தில் கடல் இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த சால்ட் வாட்டர் உள்ளே வந்துடும். எங்கே, அந்த கேவிட்டிக்குள்ளே வந்துடும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது சால்ட்டியாக இருக்கும், சலினிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ சாயில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்வெண்ட் வேலை மட்டும் கிடையாது, இல்லை அந்த பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ மெயின்டைன் த சாயில் டெக்ஸ்சர், மண்ணினுடைய அமைப்பை பராமரிக்குது. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட், அதோடைய மண்ணினுடைய ஆர்டரை தீர்மானிக்குது. அண்டு காம்பேக்ட்னஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகள், அதாவது மண்ணினுடைய துகள்களை தீர்மானிக்குது இந்த தண்ணி. ஸோ சாயில் வாட்டர் மேக்கிங் என்னது, சாயில் ஹேபிட்டபிள் ஃபார் பிளான்ட் அண்ட் அனிமல். ஹேபிட்டபிள் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அமைப்பை கொடுக்குது. யாருக்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அமைப்பு, தண்ணி இருந்தால் தான் அங்கே பிளான்ட் குரோ ஆகும். பிளான்ட் இருந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்கலாகவே அனிமல்ஸ் வந்துடும். ஏன்னா பிளான்ட் இஸ் ஆட்டோட்ரோப்ஸு, அனிமல்ஸ் இஸ் த ஹெட்ரோட்ரோப்ஸ். பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு நியூட்ரியன்ஸை இவங்க சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படி தான். அப்போ சாயில் வாட்டர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் சாயிலுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நோட் பண்ணிங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியுதா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபயோட்டிக் ஃபேக்டரில் விண்டுனா ஒன்றும் கிடையாது, காற்று, ஏர். ஓகேங்களா. இந்த விண்டு அப்படின்னா என்ன, அதோடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். விண்ட் இஸ் நேச்சுரல் மூமெண்ட் ஆஃப் ஏர் ஆஃப் எனி வெலாசிட்டினா வேகம், ஃப்ரம் பர்டிகுலர் டைரக்ஷன். காற்றுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வீசக்கூடிய ஒரு பாட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது விண்டு நம்ம சொல்கிறோம். காற்று எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2 main causes ஆஃப் என்னது, 2 main causes ஆர் டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன். காற்று எப்படி உருவாகுது வந்து பாருங்கள், டிஃபரன்ஷியல் ஹீட்டிங்னா என்ன, அந்த வெப்பநிலை வந்து பூமியிலே மாறுபட்டு காணப்படுது. எதுக்கு இடையில, ஈக்குவேட்டார் டு போல்ஸ். அப்போ ஈக்குவேட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஏன்னா சன்னிலேருந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஈக்குவேட்டாரில் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். பூமியினுடைய விளிம்பு பகுதி போல்ஸுக்கு போகும்பொழுது டெம்பரேச்சர் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன் ஈக்குவேட்டாருங்கிறது பூமத்திய ரேகை, போல்ஸ்னால் துருவ பகுதி, போலார் ரீஜன்ஸ், ஐஸ் கட்டி தான் இருக்குங்க, டெம்பரேச்சர் இருக்காது. இந்த வேரியேஷன் ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரொட்டேஷன் ஆஃப் த பிளானட். ஓகேங்களா. நம்மளோட பிளானட் வந்து சுற்றுவதனால, பூமி சுற்றுறதுக்கு பேர் என்னது, கோரியோலிஸ் எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் என்னது காற்று உருவாகுது. காற்று எதனால் உருவாகுது, நம்ம ஈக்குவேட்டார் ரீஜன், ட்ராபிக் ரீஜன், அப்புறம் என்னது துருவ பகுதியில் போல்ஸுக்கு இடையில் டெம்பரேச்சர் வேறுபட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம பிளானட் வந்து சுற்றுவதனாலையும் காற்று உருவாகுது. ஸோ விண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். காற்றோட முக்கியமான வேலை என்ன, போலன் கிரெயின்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு பிளான்ட்டில் உள்ள போலன் கிரெயின்ஸ் இன்னொரு பிளான்ட்டில் உள்ள போணுச்சுன்னா அதுக்கு பேர் நமக்கு தெரியும் பாலினேஷன். அப்புறம் என்னத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, சீடை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஈவன் ஃப்ளைட் ஆஃப் பேர்டு, பறவைகள் பறப்பதற்கு இந்த காற்று வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்தந்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. while it is a source of wind energy is also என்னது காசஸ் எரோஷனாக ஒன்றும் கிடையாது, மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க. கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி காற்று அம்மிக்கல்ல தூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடிக்கும்.
அது இப்போ இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம், பனி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடி காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆடி மாதத்தில். அப்போ அடிக்கும் போது என்ன ஆகும் வந்து பார்த்தோன்னா, மண்ணெல்லாம் தூக்கிட்டு நம்ம மூஞ்சில் வந்து அடிச்சிடும். இப்போ பைக்கில் போனீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட வேண்டியதான். குளிச்சுட்டு வெளில போனீங்கன்னா மேலே ஃபுல்லாக சாயில் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். என்ன காற்றோடு சேர்ந்து மண் வந்து அடிச்சிடும். புழுதி புயல் இதெல்லாம். இந்த சாயில் எரோஷன் எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னா, அந்த கல்ஃப் கண்ட்ரி இருக்குல்ல, துபாய், மஸ்கட், இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் எப்படி மழை பெய்யுது, மழை பெஞ்சதுன்னா நம்ம பைக்கெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு எங்கேயாவது ஒண்டிகிட்டு நிற்போம்ல, அதே போல் அங்கே வந்து விண்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாயில் பார்ட்டிகிள்ஸோடு சேர்த்து அடிக்கும். புழுதி மணல் புயல்னு சொல்லுவாங்க அங்கே. அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு எதுக்காவது என்னன்னு தெரியாது, ஏன்னா காரை நிறுத்தி வச்சுட்டு காருக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. சாயில் எரோஷன் அங்கே அதிகமாக இருக்குது, ஏன்னா பிளான்ட் அங்கே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் டெசர்ட், பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அப்போ நம்ம ஏரியாவிலே இந்த அளவு காற்றடிக்கும் போது அங்கெல்லாம் எவ்வளோ காற்றடிக்குன்னு பாருங்கள். அப்போது அடிக்கும் போது என்ன ஆகும், ஒரு பெரிய மணல் குன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல, அது நல்லா ஒரு சாயில் புழுதி புயல் அடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்னொரு இடத்துல போயிருக்கும். அதை நம்ம ஒரு ஐடென்டிஃபைடு மார்க்காக நம்ம பண்ணிக்க முடியாது. நம்ம ஊரில் இருந்ததுன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய மணல் அடித்து வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்ம ஐடென்டிஃபைடு மார்க்காக பண்ணிக்கலாம். என்ன அடிக்கிற காற்றுல மேல்புறத்தில் உள்ள மண் மட்டும் கீழே சரியுமே முடிஞ்சு அதை அப்படியே கேப்சர் பண்ணி இன்னொரு இடத்துல போய் படிய விடாது. அப்போ காற்று அடிக்கிறதுனால மண் அரிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ விண்டு என்னது, ஸ்ப்ரெட் மெஷர்டு ஆஸ் அன், இது ஒன்றா இருக்குது, அனிமோமீட்டர். காற்றினுடைய திசை வேகத்தை எந்த கருவியின் மூலம் நம்ம அளவிடப்படுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அனிமோமீட்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் பிளட்டினுடைய ப்ரெஷர், ஹியூமன் பிளட்டினுடைய ப்ரெஷரை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம்? சே எனிவன் ஆன்சர். பிளட்டினுடைய ப்ரெஷர். ஹார்ட்டினுடைய பீட்டு, நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்டை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுவோம்? நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனாலே ஸ்டெதஸ்கோப். அப்போ பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோமோனோமீட்டர். எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதே போல் காற்றினுடைய திசை வேகத்தை, த ஸ்பீடு, விண்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக அளக்குறோம், மெஷர் பண்ணுறோம், அளவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is called, the instrument name is called anemometer. அனிமோ அப்படின்னாலே ஏர்னு இருக்கும், காற்று. மீட்டர்னா மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா எழுதிக்கிங்க, ஈரப்பதம். ஹியூமிடிட்டினா என்னது, ஈரப்பதம். ஸோ இந்த ஹியூமிடிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஈரப்பதம்னா என்ன, அதோட ரோல் என்ன அப்படிங்கிறத இந்த செஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ மாய்ஸ்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்படி இருக்குது, இன்விசிபிள் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர். அதுக்கு பேர் தான் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் நம்ம சொல்கிறோம். இன்விசிபிள், விசிபிள், இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம மாய்ஸ்டர் நம்ம சொல்கிறோம். ஈரப்பதம். ஈரப்பதம் வந்து அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குது, இன்விசிபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்தது ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, which is generally expressed in terms of absolute humidity. absolute அப்படின்னா முழுமையான ஈரப்பதம். நம்ம பார்க்குவோம், இந்த காலம் மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிக்காலம் வரும். 8 மணி வரைக்கும் பனி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைக்கிளில் காலேஜ் போகணும் இல்லை ஸ்கூல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டையே நனைஞ்சிடும், நம்ம மேல் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தா பனி படர்ந்து காணப்படும். தட் இஸ் கால்டு மாய்ஸ்டர். அப்போ அட்மாஸ்பியரிக்கில் மாய்ஸ்டர் வந்து என்ன செய்யுது, மிங்கிள் ஆகியிருக்கு. அப்போ மாய்ஸ்டர் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு அப்படியே ஸ்மூக் ஆகிடும், பனிப்போர்வைன்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஓகே, இந்த மாய்ஸ்டரை வந்து பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அப்சொல்யூட் ஹியூமிடிட்டி. அப்சொல்யூட் ஹியூமிடிட்டின்னு அப்படின்னாவது முழுமையான ஈரப்பதம். இன்னொன்று ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ்னாலே உங்களுக்கு தெரியும், ஒப்புமை, கம்பேர் பண்ணுறது. ஒப்புமை ஈரப்பதம் அல்லது குறித்த ஈரப்பதம். ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக்னா குறித்த, குறிப்பிட்ட அப்படின்னு அர்த்தம். ஹியூமிடிட்டி ஈரப்பதம். ஸோ இங்கே கவனிங்க, முழுமையான ஈரப்பதம்னா பார்க்கலாம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த கிவன் வால்யூம். கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல அங்கே இருக்கக்கூடிய காற்றுல எவ்வளவு வந்து நீராவி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. டோட்டல் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த கிவன் வால்யூம். கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் அந்த இதில் எவ்வளோ வந்து மாய்ஸ்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து என்னது, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி.
ஆர் மாஸ் ஆஃப் ஏர், கிவன் வேல்யூ அல்லது மாஸ் ஆஃப் ஏர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இட் டஸ் நாட் டேக் என்னது டெம்பரேச்சர் இன் டு த கன்சிடரேஷன். இங்கே வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டியில் நம்ம எதை வந்து பொருட்படுத்துவது இல்லை அப்படின்னா டெம்பரேச்சரை என்னது நம்ம கன்சிடர் பொருட்படுத்துவது இல்லை. எதில்? அப்சல்யூட் ஹியூமிடிட்டியில். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா சொல்ல ஒப்புமை ஈரப்பதம் அல்லது குறிப்பிட்ட ஈரப்பதம். அப்போ ரிலேட்டிவ் அப்படின்னாலே கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். எப்படி? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெப்பர், எந்த அளவுக்கு நீராவி இருக்குது எங்கே ப்ரெசன்ட் இன் த ஏர், காற்றுல எவ்வளவு அந்த உங்களுக்கு ஈரப்பதம் இருக்குது அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? அண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எ percentage of the amount of needed for saturation at the same temperature. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அது என்னது சேச்சுரேஷன்னா அந்த வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவதற்கு தேவையான ஈரப்பதம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெயிலில் போகிறோம் அப்படின்னா சடனாக நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஏரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாய்ஸ்டர் கண்டிஷன் இருந்ததுன்னா ஜில் கண்டிஷன் இருக்கும். அதை வந்து என்ன செய்யுது? அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணுது, அந்த ஹீட்டை வந்து பார்த்தோன்னா சேச்சுரேட் பண்ணுது. அதை தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அட் த சேம் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் எ பர்சன்டேஜ். நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நம்ம எப்படி சொல்கிறோம்? ஒப்புமை ஈரப்பதத்தை விழுக்காட்டில் சொல்கிறோம், பர்சன்டேஜ். எ ஹை பர்சன்டேஜ் மீன்ஸ் அதிக விழுக்காடு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏர் வாட்டர் மிக்சர் இஸ் மோர் ஹியூமிட். காற்றும் வாட்டரும் என்ன செய்யுது? மோர் ஹியூமிட்னு நல்ல ஈரப்பதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு எங்கே? இந்த கிவன் டெம்பரேச்சரில். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னது பர்சன்டேஜ். அப்போ பர்சன்டேஜ்னால் எந்தளவு காற்று, அந்த காற்றோடு எந்தளவு நீர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில். ஓகேங்களா? அதே போல் ஹியூமிடிட்டி இஸ் மெஷர்டு வித்து, இதை நம்ம எப்படி அளவிடுறோம் ஈரப்பதத்தை அப்படின்னா ஹைக்ரோமீட்டர். இது 1 மார்க்கு. அப்போ எதன் மூலயமா நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்டு, என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு எஸ் எ ஹைக்ரோமீட்டர். அதுக்கு பேர் என்னது? ஹைக்ரோமீட்டர். ஓகேவா? ஹைக்ரோமீட்டர் இது 1 மார்க்கு. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டிடியூட். ஓகேங்களா? ஆல்டிடியூட்னா எழுதிக்கிங்க உயரம். ஆல்டிடியூட் என்னது? உயரம். என்ன உயரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திஸ் ஃபேக்டர் இஸ் மெயின்லி த எலிவேஷன். எலிவேஷனாக உங்களுக்கு தெரியும் என்னது எலிவேஷன்? எலிவேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம், ஹைட்டு, அதான் எலிவேஷன். ஆர் என்னது? கிராடியன்ட்னா ஒன்றும் கிடையாது, சரிவு. கிராடியன்ட்னா என்னது? சரிவு. அப்போ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது உயரம். இந்த உயரம் எப்படி இருக்கலாம்? ஒரு செங்குத்தான பகுதிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு கிராஜுவலான ஒரு ஹைட்லேருந்து லோவர் ரீஜன் வரக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். அண்ட் இட் அஃபெக்ட் த டெம்பரேச்சர். இது எதை பாதிக்குது? வெப்பநிலையை பாதிக்குதுங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன எதை பாதிக்குது? பிரிசிபிடேஷன், மழை பொழிவை பாதிக்குதுங்கிறாங்க. எங்கே? இந்த ஈகோசிஸ்டம், இந்த சூழல் மண்டலத்தில் அல்லது பயோம். ஓகேங்களா? பயோம்னா உயிர் தொகை. அப்போ எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ, எந்த அளவுக்கு அந்த ஆல்டிடியூட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா டெம்பரேச்சரும் ப்ரிசிபிடேஷனும் அஃபெக்ட் ஆகுது. எப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கலாம். கீழே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அஸ் ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ், ஹைட் அதிகமாகும்போது, ஹைட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா கடல் மட்டத்திலேருந்து எந்த அளவுக்கு நீங்கள் மேல் நோக்கி போகிறீங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். அப்போ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்க்க நோட் பண்ணுங்கள். டெம்பரேச்சர், வெப்பநிலை அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் டிக்ரீசஸ். அதாவது இங்கே ஹைட்டு போக போக வெப்பநிலை குறையுது. இன்னொரு விஷயம், ஆக்சிஜனுடைய அடர்வும் குறையுது. இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னா பூமி மட்டத்துலேருந்து ஒரு 10,000 அடி தூரத்துக்கு ஹைட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இன்னொன்று நமக்கு மூச்சுத்திணறல் வரும் புதுசாக போனோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அங்கே ஆக்சிஜனுடைய டென்சிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ ஹையர் ஆல்டிடியூட் யூஸ்வலி ரிசீவ், அங்கே ஹையர் ஆல்டிடியூட் நல்ல உச்சி மலைப்பாங்கான பகுதிகளை ஸ்னோ இன்ஸ்டெட் ஆஃப் என்னது ரெயின் பிகாஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர். அங்கே வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால
மழைகளுக்கு பதிலாக அங்கே என்னது பனிப்பொழிவுகள் இருக்கும். அப்போ எவரெஸ்ட்டு மலைலாம் ஏறுறாங்க அப்படின்னா சிகரம்லாம், அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு இது, அங்கெல்லாம் ஆக்சிஜன் இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டினரி தான். அப்போ நம்ம தான் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும், அந்த அளவுக்கு ஆக்சிஜனுடைய டென்சிட்டி லோவாக இருக்கும், டெம்பரேச்சரே இருக்காது. அப்போ பாடியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்தளவு பிளட்டு ரத்தமே உறைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸோடு தான், அந்த ப்ரொடக்ஷனோடு தான் நமக்கு போக முடியும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அனிமல்ஸ் ஆர் known to modify the response to the environmental change in reasonably short time lifespan. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விலங்குகள் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாறுபாடுகளுக்கேற்ப தங்கள் எதிர்வினையை குறுகிய காலத்திற்குள் மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. இதற்கு பேர் தான் அக்ளிமைட்டேஷன். தமிழ் எழுதிங்க. அக்ளிமைட்டேஷன் அப்படின்னா இணக்கமாதல். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒத்து போகிறோம், அக்ளிமைட்டைஸ் ஆகிறோம். இல்லாட்டி நம்மளால் சர்வே பண்ண முடியாது. வெயில் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நம்ம பாடியில் ஸ்வெட்டிங் ஆகும். குளிர் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நம்ம பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். குளிர்காலத்தில் இப்படி வச்சு பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அது ஜுரம் கிடையாது, வெளியில் டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்குது, நம்ம பாடி டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த அடாப்டேஷனுக்கு பேர் தான் அக்ளிமைட்டேஷன், இணக்கமாதல். அப்போ எந்த ஒரு அனிமல் அக்ளிமைட்டேஷன் ஆகலையோ அது அழிஞ்சு போயிடும், அது ஸ்பீசிஸே இருக்காது. திஸ் இஸ் அப்சர்வ்ட் when people who have moved from plains to higher altitude. அப்போ வெயில் தாங்க முடியாமல் என்ன செய்யலாம், நம்ம என்ன பண்ணுறோம், கொடைக்காலத்தில் ஊட்டி கொடைக்கானல் டூர் போகிறோம். அப்படி போகும்பொழுது ஷோ என்ஹான்ஸ் ஆர்பிசி கவுண்ட். என்ஹான்ஸ்னால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எது இன்க்ரீஸ் ஆகுது, ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாகுது. ஏன், அதுதான் ஆக்சிஜனை கேரி பண்ணுது. ஸோ என்ஹான்ஸ் ஆர்பிசி கவுண்ட் வித் எ ஃபியூ டேஸ் செட்டிலிங் இன் த என்னது நியூ ஹேபிடேட். புதிய என்னது, நம்ம நார்மலாக கடல் மட்டத்தில் இருப்போம், ஹைட்டு போகும்பொழுது ஆல்டிடியூட் அதிகமாகும் பொழுது நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகுது, அக்ளிமைட்டைஸ் ஆகுது. அதுதான் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அப்போ எடுத்த விட ஒரே நாள் நமக்கு அக்ளிமைட்டைஸ் ஆகாது. ஒரு 5 days அங்கே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு கம்மியாக தான் இருந்தாலும் நம்ம பாடி அதிக அளவு ஆர்பிசி இருக்கும் பொழுது கம்மியாக ஆக்சிஜன் இருந்தாலும் அதோட போய் பைண்ட் ஆகிக்கும். அப்போ நமக்கு ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நியூட்ரலைஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சிஜன் லோவாக இருந்தாலும் ஹை ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணி கம்மியாக இருக்கிற ஆக்சிஜனை பைண்ட் பண்ணிக்கிறோம், அடாப்ட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆகும், மூச்சுத்திணறல் வந்து செத்து போயிடுவோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, திஸ் ஹெல்ப்ஸ் தம் கோப் அப் வித் லோவர் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன். கோப் அப்னா இணைந்து வாழ நமக்கு கொடுக்குது. அட் என்னது, ஹை ஆக்சிஜன் டிமாண்ட். அதிக உங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடு இருந்தாலும் நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் எரித்ரோபாய்டிக் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். ரெனின், கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெனின் போன் மேரவை தூண்டி விட்டு ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்போது அது வந்து கம்மியாக ஆக்சிஜன் இருந்தாலும் அதிக அளவில் பைண்ட் ஆகிறது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்டு என்னது, மேஜர் ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஆர் ஃபேக்டரில் ஆல்டிடியூட் வரைக்கும் நமக்கு முடிஞ்சது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10.7 பாப்புலேஷன். எதை பார்க்க போகிறோம், இதெல்லாம் நமக்கு டெலிட்டட் போர்ஷன். 10.7 எஸ் 10.7 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்புலேஷன். ஓகே, மக்கள் தொகை. தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, மக்கள் தொகை அல்லது இனக்கூட்டம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ வாட் இஸ் பாப்புலேஷன் அப்படின்னு 3 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபைன் பாப்புலேஷன் ஆர் வாட் இஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாப்புலேஷனாக என்ன அப்படின்னா, இஸ் டிஃபைன்டு எனி குரூப் ஆஃப் ஆர்கானிசம். ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம், அதான் முக்கியம். எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினம் சேம் ஸ்பீசிஸாக இருக்கணும். வித் கேன் இன்டர்பிரீட் அமாங் தம்செல்ஸ், அதுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யணும். அண்டு
ஆக்குப்பை எ பர்டிகுலர் ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை அது ஆக்கிரமிச்சிருக்கணும். அங்கே தான் அது என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் அஸ் த பார்ட் ஆஃப் த பயோட்டிக் கம்யூனிட்டி. அந்த குறிப்பிட்ட இடத்துல அது ஒரு பயோட்டிக் கம்யூனிட்டியாக இருக்கும். இப்போ ஹியூமன் எடுத்துங்க. ஹியூமன் வந்து பார்த்தோன்னா தரை வாழிடம், அதான் அவனுடைய ஹேபிடேட். ஒரு வீடே எடுத்துங்களேன், ஒரு ஏரியா, ஒரு வீடு வேணால் ஒரு ஏரியா, ஒரு லேண்ட், ஒரு வில்லேஜ் அப்படின்னு வச்சுங்க. அந்த வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக யாராக இருப்பா, சேம் பாப்புலேஷன் ஹியூமனாக வச்சுங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த பவுல்ட்ரியாக வச்சுங்க, கோழியாக வளருங்க. எல்லா வீட்லேயும் கோழி இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அது சேம் ஸ்பீசிஸ். அப்போ கோழிகளுக்குள்ளே மேல் ஃபீமேலுக்குள்ளே என்ன செய்யும், இன்டர்பிரிட் பண்ணிக்கும், எங்கு ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். 3 மார்க் ஓவர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாப்புலேஷன் ஹேஸ் வேரியஸ் ப்ராப்பர்ட்டி லைக், அதாவது பாப்புலேஷன் அந்த இனக்கூட்டம் அப்படிங்கிறது நிறைய பண்புகளை பெற்றிருக்கு. என்னென்ன பண்புகள் அப்படின்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி, டென்சிட்டினா அடர்வு, இனக்கூட்ட அடர்த்தி, நேட்டாலிட்டி பிறப்பு விகிதம், பர்த் ரேட், இதெல்லாம் அந்த பாப்புலேஷனில் இருக்கும். நிறைய குழந்தைகள் பிறக்கும், நிறைய பேர் வயசானவங்க இறந்து போவாங்க, அதான் மார்டாலிட்டி. அதுக்கு பேர் இறப்பு விகிதம், டெத் ரேட்டு. ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வயது பரவல். எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டாங்க. சில குழந்தை இன்றைக்கி பிறந்திருக்கும், சிலது 3 மாதம் ஆகும், சிலது 6 மாதம் இருக்கும் குழந்தை பிறந்து, சிலது 1 இயர் ஆகும், 2 வயசு 3 வயசு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்போ ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பாப்புலேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பயோட்டிக் பொட்டன்ஷியல், லிவிங் ஆர்கானிசம் நிறைய இருக்கும். நாட் ஓன்லி த அனிமல்ஸ், பிளான்ட்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, பாப்புலேஷன் இருக்கும். டிஸ்பர்ஷன், அது நல்லா பரவி காணப்படும். அண்ட் R and K செலக்டடு க்ரோத் ஃபார்ம்ஸ், இந்த வேல்யூ வந்து முன்னாடி இருக்குது. அதை நம்ம இன்னொரு ஸ்லைடில் போகும்போது நான் உங்களுக்கு R and K வேல்யூனா என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாப்புலேஷன் போசஸஸ் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாப்புலேஷன் மக்கள் தொகை இனக்கூட்டம் இருக்குது அப்படின்னா அதோடைய மரபு பண்புகள், அதான் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தேர் அடாப்டிவ்னஸ். அப்போ அந்த மரபு பண்பு இருக்கிற தொட்டு தான் அது அந்த இருக்கிற இடத்துல தகவமைத்து கொள்ளுது. இப்போ நமக்கு ஒரு ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கிற தொட்டு தான் நம்ம வீட்டில் வந்து உயிர் வாழ்கிறோம். இல்லை ஒரு மற்ற அனிமல்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அது வந்து அதுக்கு தகுந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வவ்வால் பேட் இருக்குது அப்படின்னா அது மரத்தில் தொங்கிக்கிட்டு உயிர் வாழும். ஸ்னேக் இருக்குன்னா அது ஒரு பொந்துக்குள்ளே இல்லை அதாவது ஒரு காடான பகுதிகளில் உயிர் வாழும். ஸோ அதனுடைய என்னது ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தர் அடாப்டிவ்னஸ். அது டைரெக்டாக அதுதான் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று என்ன, ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ், இனப்பெருக்க வெற்றியை அந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தான் தீர்மானிக்குது. அண்ட் பெர்சிஸ்டன்ஸ் இன் த ஹேபிட்டட், அந்த இருக்கக்கூடிய இடத்துல நீடித்து வாழ்வதற்கு ஓவர் த டைம் யார் தான் ஹெல்ப் பண்ணுறா, ஜெனட்டிக் கேரக்டர்ஸ். அப்போ ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தான் ஒரு ஆர்கானிசத்தோட அடாப்டிவ்னஸ், ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ், அந்த ஹேபிட்டேட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த இஸ் ஆனது ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்டாக பரவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாழ்க்கை வரலாறு, ஒரு உயிரினத்தினுடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆர் லைஃப் ஹிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஆட்ரிபியூட். அது ஆட்ரிபியூட்னா அதோடைய கான்ட்ரிபியூஷன், பங்கீடுன்னு அர்த்தம். அப்போ அது தெரிஞ்சால் தான் அந்த இப்போ ஹியூமன் இருக்கா, ஹியூமனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்மளோட கேரக்டர்ஸ் என்ன, எந்தெந்த டைமில் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே கற்றுக்கலாம். த பாப்புலேஷன் ஹேஸ் த டெஃபினைட் ஸ்ட்ரக்சர், பாப்புலேஷனுங்கிறது ஒரு சரியான வடிவமைப்புடன் காணப்படும் அண்டு சரியான வேலைகளை செய்யும். ஸ்ட்ரக்சர், டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தட் கேன் பி டிஸ்கிரைப்டு வித் ரெஃபரன்ஸ் டு என்னது டைம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களின் அளவு ஒப்பீட்டளவில் சீராக இருந்தால் அதன் அடர்த்தியை உயிரினங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். அதாவது நம்பர்ஸ். ஓகே, அது ரெஃபரன்ஸ் டு டைம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது இங்கே இந்த கேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த பாப்புலேஷன் ஹேஸ் த டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு நோட் பண்ணிங்க. ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை வரலாறு அதன் தனிப்பட்ட பண்புகளை பொறுத்தது ஆகும்.
கேரக்டர்ஸ் இருக்கணும். காலத்தோடு கொண்ட தொடர்பை விளக்கும் வகையில் தெளிவான அமைப்பு. இப்போ ஹியூமன் இருக்கான் அப்படின்னா தே ஹாவ் ஏ டெஃபினட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், 4 காலால் நடந்தான், அதுக்கப்புறம் என்னாச்சு 2 காலால் நடந்தான், அதுக்கப்புறம் என்னாச்சு வாலெலாம் சுருங்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு பாடியில் உள்ள ஹேர்லாம் லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் ஃபேஸில் மாடிஃபைட்லாம் வந்துச்சு, லோவர் ஜாலாம் உள்ளார போணுச்சு. குரங்குக்கெலாம் லோவர் ஜா அப்படி இருக்கும், ப்ரொட்யூட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதாங்க கொடுத்துருக்காங்க. காலத்தோடு கொண்ட தொடர்பை விளக்கும் வகையில் தெளிவான அமைப்பு, ஸ்ட்ரக்சர், கிளியர் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன், செயல் இனக்கூட்டம் இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ ஹியூமன் பாப்புலேஷன்னா தே ஹாவ் ஏ டெஃபினட் ஸ்ட்ரக்சர். 2 கை 2 கால் இந்த கேரக்டர்ஸ் தான் எல்லாமே நம்ம சொல்லிடலாம். தே ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் என்னது ஃபங்க்ஷன். எல்லா ஹியூமன் பீயிங்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10.7. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10.8ல் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ். தமிழ் எழுதிங்க, இனக்கூட்டத்தின் இயல்புகள். இனக்கூட்டத்தின் இயல்புகள், பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ், இனக்கூட்டத்தின் இயல்புகள். ஸோ ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி. தமிழ் எழுதிங்க, பாப்புலேஷன் டென்சிட்டினா இனக்கூட்டத்தின் அடர்த்தி. இனக்கூட்டத்தின் அடர்த்தி. The density of the population refers to size in relation to unit of space and time. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த அளவு மக்கள் தொகை அங்கே இருக்குது, எந்த சைஸில் இருக்குது, அதுதான் டென்சிட்டி. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டைமில், இப்போ ஒரு ஊர் எடுத்துங்க, இப்போ பூதலூர் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட அதான் ஏரியா, குறிப்பிட்ட இடம், அங்கே 1990 அந்த டைம் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, அப்போ அந்த பாப்புலேஷனோட டென்சிட்டி எவ்வளவு, அதுதான் பாப்புலேஷன் அடர்வு, மக்கள் தொகை அடர்வுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு டைம்லேயும் உங்களுக்கு வேரியேஷனுங்கிறது இருக்கும். எல்லா டைம்லேயும் ஒரே இதாக இருக்கும். பாப்புலேஷனுங்கிறது பர்த் ரேட்டும் இருக்குது, டெத் ரேட்டும் இருக்குது. ஃபாரின்லேருந்து இங்கே வரவங்க வந்து குடியேறினால இங்கே உள்ளவங்க என்ன செஞ்சிடறான், அமெரிக்காவில் போய் குடியேறிடலாம். அப்போ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் பாப்புலேஷன் டென்சிட்டியை. So population density is the total number of that species with the natural habitat. அதாவது இயற்கையான வாழிடத்தில் ஒரு குறிப்பிட்ட இனம் எந்த அடர்வுல வாழுது, அதுதான் கிளியராக சொல்லணும்னா the population density is the total number of that species. மொத்த சிற்றினங்களின் எண்ணிக்கை, அது இயற்கையான இடத்துல எப்படி உயிர் வாழுது, அதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வீடு எடுத்துங்க, அது ஒரு நேச்சுரலான ஒரு இடம் அப்படி சொல்ல முடியாது. நம்மள வீடு கட்டி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதில் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், அது ஃபேமிலி டென்சிட்டி. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கும், அது ஸ்ட்ரீட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஒரு வில்லேஜுக்குள்ளே எவ்வளோ இருக்கும், அது வில்லேஜ் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஒரு டவுனுக்குள்ளே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், அது டவுன் பாப்புலேஷன் டென்சிட்டி. பட் ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்கும், அது ஸ்டேட் பாப்புலேஷன் டென்சிட்டி. அப்படி ஒரு கண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ இருக்கும், அது கண்ட்ரி பாப்புலேஷன் டென்சிட்டி. டோட்டல் வேர்ல்டில் எவ்வளோ இருக்கும், அது வேர்ல்டு பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டியில் இப்போ வந்து ரெடியூஸ் ஆகிட்டு வருது டியூ டு த என்னது இன்ஃபெக்ஷன்ஸ், டிசீசஸ்னால பாப்புலேஷன் குறையுதுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் கேன் பி மெஷர்டு இன் செவரல் வேஸ். அந்த பாப்புலேஷனுடைய அளவீடு டென்சிட்டியை நம்ம பல்வேறு விதங்களில் அளவிடலாம். இன்க்ளூடிங் என்னது அபண்டன்ஸ், அதாவது அபண்டன்ஸில் எந்த அளவு பரவி இருக்காங்க, அது அப்சல்யூட் நம்பர் இந்த பாப்புலேஷன். ஒரு வில்லேஜில் எந்த அளவு மக்கள் தொகை இருக்காங்க, எந்த அளவு பரவி இருக்காங்க, அதுதான் வந்து பார்த்தோன்னா அப்சல்யூட் நம்பர். அபண்டன்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட் தெளிவான எண்ணிக்கை எங்கள் மக்கள் தொகையில். நியூமரிக்கல் டென்சிட்டி, நியூமரிக்கலானே தெரியும், நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் பெர் ஏரியா. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் வந்து பார்த்தா நியூமரிக்கல் டென்சிட்டி. நம்ம என்ன சொல்லலாம், வேல்யூம் நம்ம சொல்லலாம். அண்டு பயோமாஸ் டென்சிட்டி, அதாவது பயோமாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயோமாஸ் பெர் யூனிட் ஏரியா ஆர் வேல்யூம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த அளவு தாவரங்கள் இருக்குது, எந்த அளவு விலங்குகள் இருக்குது, அதை தான் நம்ம பயோமாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா, அதை காய வைக்காமனு சொல்லலாம். ஆனால் பயோமாஸ் டென்சிட்டின்னு சொல்லும்போது ஹார்வெஸ்ட் பண்ணி அதை நல்லா காய வச்சு அந்த குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து எவ்வளோ ஈல்டு கிடைக்கிது, அதான் பயோமாஸ் டென்சிட்டி நம்ம சொல்லுவோம்.
The population density of the species can also be expressed with the references to the actual area habitat available to the species. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த அளவு ஸ்பீசிஸ் இங்கே இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் ரொம்ப முக்கியம். அதை டேபிள் வந்து 10.1 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நெக்ஸ்ட்டை பார்த்துக்கலாம். when the size of individual in the population is relatively uniform என்ன அர்த்தம், மாறாமல் இருக்கும். சைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் பாப்புலேஷன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் யூனிஃபார்மாக மாறாமல் இருக்குது. தென் டென்சிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல், அது நியூமரிக்கல் டென்சிட்டி. ஓகேங்களா, அப்போ when the size of individual in a population is relatively uniform, பாப்புலேஷனுடைய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, யூனிஃபார்மாக இருக்குது. ஆனால் டென்சிட்டி அடர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எதில், நம்பரில், அது நியூமரிக்கல் டென்சிட்டி. இது எதெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நேட்டாலிட்டி. நேட்டாலிட்டினா என்ன அப்படின்னா பிறப்பு வீதம். தமிழ் எழுதிங்க, நேட்டாலிட்டினா என்னது, பிறப்பு வீதம். 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நேட்டாலிட்டி அப்படிங்கிறது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் நேட்டாலிட்டி. ஓகேங்களா, பாப்புலேஷன் அதிகமாகுது, மக்கள் தொகை அதிகமாகுது. எதனால், பிறக்கக்கூடிய விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேர் சாகுறாங்க அப்படின்னா அதில் 20 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து 15 இல்லை, 20ல் 5 கழிஞ்சாலும் ஒரு 15 இருக்குல்ல. அப்போ நாட்டாலிட்டி அதிகமாகும் பொழுது, பர்த் ரேட் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு பாப்புலேஷனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நேட்டாலிட்டி இஸ் ஈக்குவலன்ட் டு என்னது, பர்த்து, அண்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல் இன் த பாப்புலேஷன் பை பர்த் ஆர் ஹேட்சிங் ஆர் ஜெர்மினேஷன் ஆர் ஃபிஷன். அதாவது குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய புதிய வகையான உயிரினங்கள். அது எப்படி வருது அப்படின்னா பிறப்பு மூலயமா மனிதர், விலங்குகளுக்கு. ஹேட்சிங், முட்டை வந்து பொறித்து அதுலேருந்து கோழி குஞ்செலாம் வருது. இல்லை பேர்டு வச்சு கொடுக்குது, பேர்டு லே பண்ணக்கூடிய எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் வச்சு ஹேட்சிங் ஆகி அதுலேருந்து வருது. ஜெர்மினேஷன், சீடு வந்து ஒரு குறிப்பிட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும்போது அது முளைக்க ஆரம்பிக்குது. இதேமாதிரி சிங்கிள் செல் ஆர்கானிசம், பாக்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, அமீபா, இதெல்லாம் ஃபிஷன், ஹைட்ரா, இதெல்லாம் ஃபிஷன் முறையில் வந்து பார்த்தா பிளவுற்று அதோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. த 2 மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் என்னது ரீப்ரொடக்ஷன், நேம்லி ஒன்று ஃபெர்டிலிட்டி, இன்னொன்று என்னது ஃபீகண்டிட்டி. இது ரொம்ப முக்கியம். ஃபெர்டிலிட்டினா எழுதிங்க, கருவுறும் திறன். ஃபீகண்டிட்டி அப்படின்னா இனப்பெருக்க திறன், ஃபீகண்டிட்டி. அப்போ இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் த பாப்புலேஷன். So natality rate may be expressed in the crude birth rate number of organism born per female unit of time. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பேபிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டாலிட்டி. இப்போ இந்த நேட்டாலிட்டியை நம்ம வேறு கேட்டகரிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள். இப்போ சிம்பிளாக இந்த ஃபார்முலாவே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பர்த் ரேட், அதான் நேட்டாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் பர்த் பர் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்போ ஆவரேஜ் பாப்புலேஷன் எவ்வளவு, மக்கள் தொகையினுடைய சராசரி இனக்கூட்டம். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 குழந்தைகள்னு வச்சுங்க, கீழே ஆவரேஜ் பாப்புலேஷனாக 1000 வைங்க. அப்போ பர்த் ரேட் எவ்வளவு, டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், அதாவது நம்பர் ஆஃப் பர்த் பர் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்படிங்கிறத வைங்க. ஓகேங்களா, ஒரு 20. நான் கீழே வந்து ஆவரேஜ் பாப்புலேஷன் எவ்வளோ சொன்னேன், 1000. அப்போ போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 0.02, அதுதான் பர்த் ரேட். ஓகேவா, அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்த பார்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்டாலிட்டி.
மார்டாலிட்டி அப்படின்னா இறப்பு வீதம், டெத் ரேட். டெத் ரேட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மார்டாலிட்டி இஸ் த பாப்புலேஷன் டெக்ளைன் ஃபேக்டர். மக்கள் தொகையை, இனக்கூட்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு காரணி. எப்படி நேட்டாலிட்டி பாப்புலேஷனோட சைஸை அதிகப்படுத்துதோ, மார்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சைஸை குறைக்கும். அண்ட் இஸ் ஆப்போசிட் டு நேட்டாலிட்டி. நமக்கு தெரியும் பிறப்பு விகிதத்துக்கு எதிரானது தான் இறப்பு விகிதம். ஸோ மார்டாலிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். எத்தனை உயிரங்கள் இழக்குது, அதான் லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் யூனிட் டைம். அதுக்கு பேர் என்னது, டெத் ரேட் நம்ம சொல்கிறோம், இறப்பு விகிதம். இப்போ 2019 COVID-19 எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அது வந்து குறிப்பிட்ட டைமில் அது வந்து மார்டாலிட்டி. ஜெனரலி மார்டாலிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் மார்டாலிட்டி. குறிப்பிட்ட இறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் பாப்புலேஷன் டையிங் ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் கிவன் டைம். ஒரு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட காலத்தில் ஒரு பாப்புலேஷனில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படி சொல்கிறது தான் குறிப்பிட்ட இறப்பு விகிதம், அதாவது ஸ்பெசிஃபிக் மார்டாலிட்டி நம்ம சொல்லுவோம். The crude death rate of the population can be calculated by the equation. இதை நம்ம எப்படி சொல்லலாம், டெத் ரேட்னா டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் ஆஃப் டெத் பர் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறப்புகளின் எண்ணிக்கை டிவைடட் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். ஆவரேஜ் பாப்புலேஷனா சராசரி இனக்கூட்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் போடலாம். ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 அப்படின்றத வச்சுங்க. 1000 பாப்புலேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுப்போம். ஆனால் இந்த கொரோனா டைமில் ஒரு 1000 பேருக்கு 100 பேர் இறந்து போகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ 100 டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும்போது 0.1% தான் டெத் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த மார்டாலிட்டி அதாவது டெத்து எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம், அதாவது த ரேட் ஆஃப் மார்டாலிட்டி, அதாவது டெத் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டென்சிட்டி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்வில் எவ்வளவு குறைஞ்சிருக்கு. அப்போ டெத்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அடர்வு குறைய தானே செய்யும். ஒரு ஸ்ட்ரீட்லேயே 100 பேர் இருக்காங்க, 50 பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அப்போ டென்சிட்டி குறைஞ்சிடும் தானே. ஸோ மார்டாலிட்டி இஸ் ஹை அட் என்னது, மார்டாலிட்டி எப்போ அதிகமாக இருக்கும், இறப்பு விகிதம் ஹை எப்போ அட்டு ஹை டென்சிட்டி, அதிக மக்கள் தொகை இருக்கும்போது தான் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹசார்டஸ் ஆஃப் ஓவர் கிரவுடிங். ஓவர் கிரவுடிங் இனக்கூட்டம் அப்படி க்ரௌட் கூட்டமாக இருக்கும் பொழுது, சாரி இந்த இனக்கூட்டம் வந்து க்ரௌடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மார்டாலிட்டி அதிகமாகுது. இன்க்ரீஸ் த ப்ரிடேஷன். ப்ரிடேஷனை வேட்டையாடுதல் அதிகமாக இருக்கும் பொழுது மார்டாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், நோய் அதிகமாக பரவும் பொழுது மார்டாலிட்டி அதிகமாக இருக்குது. அந்த தேர்டு கேட்டகரியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அடுத்தது மார்டாலிட்டி ரேட் என்னது, வேரி அமாங் ஸ்பீசிஸ். அதாவது இறப்பு விகிதம் வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்பீசிஸும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அது சிற்றினத்துக்கு சிற்றினம் மாறுபடும். இட் இஸ் changed according to the species. Mortality rate is vary among species and are correlated தொடர்பு படுத்துறது and influenced by the number of factor. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை அந்த மார்டாலிட்டியை தீர்மானிக்குது அப்படின்னா, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெஸ்ட்டு. நெஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் என்ன நெஸ்ட்னா, பறவைகளின் கூடு அழிக்கப்படுவதனால, அதோடைய முட்டைகள் அழிக்கப்படுவதனால, அப்புறம் அதோட இளம் உயிர்கள் அழிக்கப்படுது. எதனால், ஸ்டோம்ஸ், புயல் சூறாவளியால். புயல் சூறாவளி காற்று, அப்புறம் வெள்ளம், அப்புறம் வேட்டையாடக்கூடியது, அப்புறம் விபத்து, அப்புறம் டெஸ்ட்ரக்ஷன் பை த பிளான்ஸ். ஓகேங்களா? டெஸ்ட்ரக்ஷன் பை த பிளான்ஸ் அப்படின்னா பல காரணிகள். இதெல்லாம் வந்து சேர்ந்து இதாகும் பொழுது அந்த மார்டாலிட்டி ரேட்டு அதிகமாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேட்டகரிஸ் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனக்கூட்ட பரவல்.
எது முடிச்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்டாலிட்டி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் என்னது டிஸ்பர்ஷன். வாட் யூ மீன் பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன்? இனக்கூட்ட பரவல், அதான் டிஸ்பர்ஷன் நம்ம கொடுத்தோம். இனக்கூட்ட பரவல். பாப்புலேஷன் have a tendency to disperse or spread out all direction. எல்லா டைரக்ஷனும் மக்கள் தொகை வந்து பரவி காணப்படுது அப்படிங்கிறாங்க. until some barriers are reached. இப்போ நம்ம மக்கள் தொகை பரவிட்டே இருக்குன்னா எது வரைக்கும் பரவும்? பூமியில் ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் தானே பரவும். இல்லாட்டி இன்னும் ஒரு பிளானட்டுக்கு நம்ம வந்து வேற ஒரு வெஹிக்கிள் மூலயமா தான் நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா? சேட்டலைட் மூலயமா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுக்கு ராக்கெட் வச்சு அதுக்கு நம்ம போனால் தான். அப்போ குறிப்பிட்ட ஏரியா இருக்க வரைக்கும் தான் போகும். இப்போ நிலத்தில் இருக்கோம் அப்படின்னா ஒரு கடல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாப்புலேஷன் பரவுமா, எக்ஸ்பெண்ட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அங்கே பேரியர்ஸ் இருக்குது, தடுப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மழைன்னா கூட மலையில் மேல் உச்சியில் நம்ம போயிடுவோம். ஓகே, திஸ் இஸ் அப்சர்வ்ட் பை மைக்ரேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இன்டு இமிக்ரேஷன். இமிக்ரேஷனை ஐயில் ஆரம்பிக்கிறதுல உள்பரவல். ஃபாரின் நாட்டுக்கான நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இமிக்ரேஷன். அதில் நம்ம வெளிநாடு போகிறது, அங்கே போய் செட்டில் ஆகிடுறது. அவுட், அதான் எக்ஸிட், அதான் இமிக்ரேஷன். இ ஸ்டாண்ட் ஃபார் எக்ஸிட். ஓகேங்களா? இன்னுன்னா இமிக்ரேஷன் உள்பரவல், ஈனா எக்ஸிட் எமிக்ரேஷன். நம்ம அந்த இனக்கூட்டத்திலேருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போடுவோம். பாப்புலேஷன் ஏரியா. இதெல்லாம் வந்து தான் பாப்புலேஷன் டிஸ்பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரேஷன். மைக்ரேஷன் தமிழ் எழுதிங்க. மைக்ரேஷனை என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலசை போதல். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரேஷன் நம்ம சொல்கிறோம். வலசை போதல் தமிழ் எழுதிங்க. ஸோ மைக்ரேஷன் இஸ் த பெக்குலியர், சிறப்பானது அண்ட் யூனிக் கைண்ட் ஆஃப் மாஸ் பாப்புலேஷன் மூமெண்ட் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு த அனதர் அண்ட் பேக். அதாவது நிறைய ஸ்பீசிஸ் இல்லது குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ், அதை வச்சுக்கலாம். நிறைய இண்டிவிஜுவல்ஸ் குரூப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். ஏன் சார் போகுது அப்படின்னா அதன் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனில் உங்களுக்கு அது ஆப்டிமமாக இல்லை. அதனால் அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே இன்னொரு ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி போயிடுது. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு அவாய்ட் எ சிவியர் வின்டர் கோல்டு, அங்கே குளிர தாங்க முடியாமல் சைபீரியன் கிரேன், சைபீரியன் நாட்டில் காணப்படக்கூடிய கொக்கு மைக்ரேட் ஃப்ரம் சைபீரியாவிலேருந்து டு வேடந்தாங்கல் தமிழ்நாட்டுக்கு வருதுப்பா. எந்த வித ரேடாடு எதுவும் கிடையாது. கரெக்டாக அதோட மூமெண்ட்டை டார்கெட் பண்ணி அந்த கண்ட்ரிலேருந்து சைபீரியாவிலேருந்து எங்கே வருது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேர்ட் சாங்சுரி வேடந்தாங்கலுக்கு வருது. வந்து ரிட்டர்ன் பேக் இன் த ஸ்ப்ரிங். நார்மல் டைம் வரும்பொழுது அது என்ன செய்யுது? இங்கேருந்து அது அங்கே போயிடுது. மீனிங் புரியுதா உங்களுக்கு? வசந்த, அதாவது ஸ்ப்ரிங்னா வசந்த காலம் நம்ம சொல்லுவோம், நார்மல் கண்டிஷன். அதே போல் சம் ஃபிஷஸ் இஸ் நோன் டு மைக்ரேட்டிங் ஃப்ரம் சீ டு ஃப்ரெஷ் வாட்டர். இது ரொம்ப முக்கியம். கடல்லேருந்து எங்கே வருது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு வருது. ஓகேங்களா? கடல்லேருந்து ஆற்றுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஆறு வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ சீ டு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படி வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் ஆனட்ராமஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆனட்ராமஸ் மைக்ரேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சால்மன் ஃபிஷ்ஷு. அப்போ சால்மன் அப்படிங்கிற ஒரு மீன் இனப்பெருக்கத்துக்காக என்ன செய்யுது அப்படின்னா கடல்லேருந்து நம்ம ஆறு போய் கலக்குது பாருங்கள், அது வழியாக ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்துடும். இங்கே வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா யங் ஒன்ஸை ஹேட்ச் பண்ணிடும், ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதோட இளம் உயிரிகளை அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் விட்டுட்டு அது இறந்துடும். அதோட யங் ஒன்ஸ் என்ன செய்யும்? வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து கடல் வாட்டர், சீ வாட்டருக்கு போயிடும். அப்போ சீ வாட்டர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மூவ் ஆகி வந்ததுன்னா அதுக்கு பேர் அனட்ராமஸ்னும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து எங்கே போகுது? சீ வாட்டருக்கு போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈல். இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட்ராமஸ் மைக்ரேஷன். கேட்டட்ராமஸ் எங்கேருந்து எங்கே போகுது? ஃப்ரெஷ் வாட்டர் டு சீ வாட்டர், அது போனால் கேட்டட்ராமஸ். சீ வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆனட்ராமஸ். ஆனட்ராமஸுக்கு சால்மன் ஃபிஷ்ஷும் கேட்டட்ராமஸுக்கு ஈல் அப்படின்றதும்
ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன். மைக்ரேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமிக்ரேஷன். தமிழ் எழுதிங்க, குடிபெயர்ச்சி அல்லது வெளியேற்றம். வேற ஒரு இடத்துக்கு போயிடுறோம், எக்ஸிட். அதான் என்னது இமிக்ரேஷன். அந்த இ ஸ்டாண்ட் ஃபார் எக்ஸிட் மைண்டில் வச்சுக்கினா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அண்டர் என்னது நேச்சுரல் கண்டிஷன், ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கும் பொழுது எமிக்ரேஷன் இஸ் யூஸ்வலி அக்கர் when there is overcrowding. ஒரு இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பீசிஸ் வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது, அதுக்கு பேர் எமிக்ரேஷன். திஸ் இஸ் regarded as an adaptive behavior that regulate the population in a particular size and prevents over exploitation of the habitat. ஒரு வீடே எடுத்துங்க, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல வீடு வாங்கி அல்ல இன்னொரு இடத்துல நிலம் வாங்கி வீடு கட்டி அவங்கள அங்கே வந்து குடிபெயர்க்கிறோம். ஏன்? டு அவாய்ட் த ஓவர் க்ரௌடிங். அதுக்கு பேர் இமிக்ரேஷன். இதை கண்ட்ரி லெவலில் சொல்லும் போது இப்போ பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் அதிகமாகிடுச்சு, நம்ம என்ன செய்கிறோம், பாப்புலேஷன் கம்மியாக உள்ள கண்ட்ரிக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு குடிபெயர்றோம். அதுக்கு பேர் இமிக்ரேஷன். ஃபர்தர் இட் லீட் டு ஆக்குபேஷன் ஆஃப் நியூ ஏரியா எல்ஸ்வேர். அது அந்த புதிய வகையான அந்த ஏரியா எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இமிக்ரேஷன். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்னு, உள்ளே வர்றது. இட் லீட் டு ரைஸ் இன் ஏ பாப்புலேஷன் லெவல். பாப்புலேஷன் லெவல் அதிகப்படுத்துறது இப்போ தான் இமிக்ரேஷன். இஃப் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் பியாண்ட் த கேரியிங் கெப்பாசிட்டி. ஒரு இடத்துல ஒரு 100 பாப்புலேஷன் தான் இருக்கும், 100 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்குன்னு வச்சுங்க. அதையும் மீறி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இட் ரிசல்ட் இன் த இன்க்ரீஸ்டு மார்டாலிட்டி அமாங் த என்னது இமிக்ரன்ஸ். உள்ளே வந்ததுலாம் செத்து போயிடும். ஆர் டிக்ரீஸ்டு என்னது ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, இனப்பெருக்க திறனா வந்து அந்த உயிரினங்களில் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போத் த எமிக்ரேஷன் அண்ட் இமிக்ரேஷன் ஆர் இனிஷியேட்டட் ஆர் என்னது ட்ரிகர்டு பை. இது எல்லாமே தூண்டி வர்றது யார் அப்படின்னா வெதர் அண்ட் அதர் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தா வெதர் அப்படிங்கிறது காலநிலை, ஏபயோட்டிக் அப்படிங்கிறது உயிரற்ற காரணிகள், பயோட்டிக் அப்படிங்கிறது உயிர் காரணிகள். இது எல்லாம் சேர்ந்து தான் நீ வந்து எமிக்ரேஷன் பண்ணணுமா, நீ இல்லை ஒரு உயிரினை வந்து வேற ஒரு இதுலேருந்து இங்கே உள்ளே வரணுமா அப்படிங்கிறது தீர்மானிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரிஸ். ஓகேங்களா, தென் லாஸ்ட்டு பார்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10.12. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்புலேஷன் இன்டராக்ஷன். தமிழ் எழுதிங்க, பாப்புலேஷன் இன்டராக்ஷன். இன்டராக்ஷன் அப்படின்னா இனக்கூட்ட சார்பு. இனக்கூட்டம், பாப்புலேஷனா இனக்கூட்டம். இன்டராக்ஷன்னா டிபெண்டன்ஸ், அதை வந்து சார்ந்து இருக்கிறது தான் என்னது இன்டராக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்கானிசம் பிலாங் டு த டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இன்டராக்ட் ஃபார் என்னது ஃபுட்டு. ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அது எதை சார்ந்திருக்கு? ஆர்கானிசம் பிலாங் டு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன், பல்வேறு மக்கள் தொகைகளை சார்ந்திருக்கு. எதுக்காக? இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம அனிமல், நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பிளான்ட்ஸ்னால் ஒன்றா இருக்குது அரிசி, அதுக்காக ஒரு ஒரைசா சட்டைவா, அது பேடி பிளான்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா செரல்ஸுக்கு உளுந்து பயிர், மற்ற இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆயிலுக்கு கோகோனட் இதமாரி உள்ளது, மற்ற நிறைய இருக்குல்ல. அப்போ நிறைய ஸ்பீசிஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக? ஃபார் உணவுக்காக, ஃபுட்டு, ஃபார் என்னது ஷெல்டர் இருக்கிற இடத்துக்காக, ஃபார் மேட்டிங் இனப்பெருக்கத்துக்காக, ஃபார் அதர் என்னது நெசசிட்டிஸ் மற்ற காரணங்களுக்காக இன்னொரு உயிரினத்தையோ இல்லை இன்னொரு இண்டிவிஜுவல்ஸையோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டராக்ஷன் மேபி என்னவாக இருக்கலாம் உங்களுக்கு? அந்த அந்த இன்டராக்ஷனாக அந்த சார்பு டிபெண்டன்ஸு இன்ட்ராஸ்பெசிஃபிக், ஒரு உயிரினத்துக்குள்ளே ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளேயே நடந்ததுன்னா அது இன்ட்ராஸ்பெசிஃபிக். த இன்டராக்ஷன் வித்தின் த மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ், அதான் இன்ட்ராஸ்பெசிஃபிக். இன்டர் ஸ்பெசிஃபிக்னா என்ன அப்படின்னா அமாங் த ஆர்கானிசம் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸுக்கும் இன்னொரு ஸ்பீசிஸுக்கும் இன்டராக்ஷன் இருந்ததுன்னா அது இன்டர் ஸ்பெசிஃபிக். சேம் ஸ்பீசிஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இன்டராக்ஷன் இருந்ததுன்னா அது இன்டர் ஸ்பெசிஃபிக்.
ஸோ intraspecific. So intraspecific association is observed for all livelihood process like என்னது feeding, இன்னொன்று என்னது territoriality, இன்னொன்று என்னது breeding, அண்ட் இன்னொன்று என்னது ப்ரொடக்ஷன். இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சிற்றினக்குள்ளே உள்ள சார்பு உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லை உணர்வு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியாலிட்டி, அதான் எல்லை உணர்வு, அது வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஸ்பீசிஸ். ப்ரீடிங் இனப்பெருக்கம், இன்னொன்று ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு. ஸோ இன்டர்ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் ஆர் இன்டராக்ஷன் கேன் பி எப்படிலாம் இருக்கலாம் அது இதுக்குள்ளே உள்ளது அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிற்றங்களுக்கிடையே உள்ள சார்பு வாழ்க்கை அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ வரணுன்னா பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா நடுநிலை சார்பு. தமிழ் எழுதிங்க. நியூட்ரல் அப்படின்னா என்னது? நடுநிலை சார்பு. இங்கே where the different species live together but do not affect each other. நிறைய ஸ்பீசிஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருது, வாடுது, ஆனால் ஒன்று இன்னொன்று பாதிக்காது, எந்த வித இதுவும் கிடையாது. அதுதான் வந்து பார்த்தோன்னா நியூட்ரல். ஓகே, எந்த பாதிப்பும் கிடையாது, எதுக்கும் எந்த ஸ்பீசிஸுக்கும் கிடையாது. இப்போ 2 ஸ்பீசிஸ் இருக்குன்னா 2 ஸ்பீசிஸுக்கும் இடையில எந்த பாதிப்பும் கிடையாது. அதுதான் நியூட்ரல். அதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்னது? நேர்மறை சார்பு. இட் இஸ் த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இன் விச் நோ ஆர்கானிசம் அசோசியேஷன் இஸ் ஹார்ம்டு. இப்போ 2 ஸ்பீசிஸ் இருக்குன்னா அது எதுவுமே பாதிக்கப்படுதில்லை. ஓகேங்களா? அண்டு எய்தர் ஒன் ஆர் என்னது போத் மே பி பெனிஃபிட். ரெண்டுமே உங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அடையலாம். அதில் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மிச்சுவாலிசம், இன்னொன்று என்னது கமென்சாலிசம். ஓகேங்களா? மிச்சுவாலிசம் அப்படின்னா என்னது உங்களுக்கு தெரியும், பகிர்ந்து வாழும் வாழ்க்கை முறை. கமென்சாலிசம் அப்படின்னா உதவி பெறும் வாழ்க்கை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது நெகட்டிவ். நெகட்டிவ்னாலே உங்களுக்கு தெரியும் எதிர்மறை சார்பு, அதான் நெகட்டிவ். ஒன் ஆர் போத் ஆஃப் த இன்டராக்டிங் ஆர்கானிசம் வில் பி அஃபெக்டடு as in case of competition. காம்படிஷனா போட்டி, பிரிடேஷனா வேட்டையாடுதல், பேராசைட்னா ஒட்டுண்ணி. ஓகேங்களா? அப்போ காம்படிஷன்னா இப்போ 2 ஆர்கானிசம் இருக்குது, 2 இதுக்கு இடையில போட்டி நடக்குது. அதில் ஒரு ஆர்கானிசம் தோற்றணும், அது வந்து அஃபெக்டடு, இன்னொன்று ஜெயிச்சிடும், அது வந்து பெனிஃபிட். ப்ரிடேஷன், இப்போ மான் இருக்குது, சிங்கம் இருக்குது. சிங்கம் வந்து மானை வேட்டையாடி சாப்பிட்டுடுது. அப்போ மானுக்கு பாதிப்பு, யாருக்கு பெனிஃபிட்டு? உங்களுக்கு வந்து சிங்கத்துக்கு பெனிஃபிட்டு. பேரசைட்டிசம், இப்போ நம்ம பாடிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்காரிஸ் புழு, அந்த வேர்ம் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு. அது நமக்குள்ளே இருக்கிறதுனால டிசீஸ் தான் காஸ் பண்ணும், அது நமக்கு பாதிப்பு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அந்த டேபிள் நம்ம பார்க்கலாம். டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தியரியில் 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது ப்ராக்டிக்கலே இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். சார்பின் வகை, தமிழ் எழுதிங்க. சார்பின் வகை. இங்கே ஸ்பீசிஸ் 1, இன்னொன்று ஸ்பீசிஸ் 2. அப்போ தான் நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நேச்சர் ஆஃப் த இன்டராக்ஷன் அப்படின்றது சார்பின் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமென்சாலிசம். ஃபர்ஸ்ட் என்னது? அமென்சாலிசம், கேடு செய்யும் வாழ்க்கை முறை. கேடு செய்யினா ஒன்றுக்கு மைனஸ்னால் பாதிப்பு, இன்னொன்று 0, அதுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. த மோஸ்ட் பவர்ஃபுல் அனிமல் ஆர் லார்ஜ் ஆர்கானிசம் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் த அதர் லோவர் ஆர்கானிசம். ஓகேங்களா? ஒரு பெரிய ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்தில் அது அதுக்காக ஏதாவது பெனிஃபிட் உண்டானா கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, ரேட்டு. ஓகேங்களா? இந்த கேட்டு ரேட்டு சொல்கிறத விட ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்று பாதிக்கப்படுது, இன்னொன்று எந்த வித இதுவும் பெனிஃபிட்டும் அடையலை, 0. ப்ளஸ் போட்டால் தான் பெனிஃபிட்டு. ஒரு யானை நடந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், கீழே சின்ன எறும்பு ரோட்டில் இருக்குது. பட் யானை வந்து இந்த எறும்பு கொல்லணும்னு கொள்ளலை, அது பாட்டே போயிட்டு இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்பீசிஸ் 1 என்ன செஞ்சு எறும்பு வந்து இறந்து போயிடுது. அதனால் யானைக்கு ஏதாவது பெனிஃபிட்டானா எதுவுமே கிடையாது, அது 0. இப்படி வச்சுக்கலாமா எக்ஸாம்பிள்? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மியூச்சுவாலிசம்.
பகிர்ந்து வாழுதல். பகிர்ந்து வாழ்றதுனால ரெண்டு ஸ்பீசிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆயிருக்கு. இன்டராக்ஷன் என்னது ஃபேவரபிள் டு போத் என்னது ஓப்ளிகட்டரி, ரெண்டு உயிரினங்களும் நன்மை பெறுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் crocodile அண்ட் பேர்ட். அதாவது முதலை சாப்பிடக்கூடிய ஃப்ளஷை வந்து க்ளீன் பண்ணுறது யார்? மவுத் ப்ரெஷர்னா அதுக்கு ஒரு பேர்டு. அப்போ முதல்ல நல்லா வாயை தூக்கும், நல்லா பொழந்துட்டு இருக்கும், அது பல்லுக்குள்ளே நல்லா ஃப்ளஷ்லாம் மாட்டி இருக்கும். அப்போ அந்த பேர்டு போய் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அப்போ அந்த பேர்டுக்கு ஃபுட்டு கிடச்சிது, முதலைக்கு பல்லு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது மிச்சுவாலிசம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கமன்சாலிசம். கமன்சால் அப்படின்னா உதவி பெறும் வாழ்க்கை. ஒரு ஸ்பீசிஸுக்கு பெனிஃபிட்டு, இன்னொரு ஸ்பீசிஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாப்புலேஷன் 1 இந்த கமன்சால் பெனிஃபிட் ஆகுது. 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹோஸ்ட்டு இஸ் நாட் அஃபெக்டட், எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சக்கர் ஃபிஷ் அண்ட் ஷார்க்கு. ஷார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி மீன் அந்த சுறா மீனோட பக்கத்தில் போய் ஒட்டிக்கும். அது எங்கெல்லாம் போல ஓசியில் ட்ராவல் பண்ணும், அது எங்கெல்லாம் ஃபுட்டு சாப்பிடும் சிதறதோ அந்த ஃபுட்டை வந்து சக்கர் ஃபிஷ்ஷை எடுத்துக்கும். அதனால் யாருக்கு? சக்கர் ஃபிஷ்ஷுக்கு பெனிஃபிட்டு, ஷார்க்குக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படின்னு சொன்னால் போட்டி. ஸோ இதில் காம்படிஷன் வரும்போது ரெண்டு ஸ்பீசிஸுக்கும் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றை மற்றொன்றை என்னது தடை செய்தல். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் என்னது இன்ஹிபிஷன் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் பை த அதர். ஒன்று மற்றொன்றை தடை செய்து. பேர்ட்ஸ் கம்பீட் வித் த ஸ்குவாரல்ஸ் ஃபார் நட்ஸ் அண்ட் நீட்ஸ். பறவைகள் உணவுக்காக அணில்களுடன் என்ன செய்யுது? போட்டியிடுது அப்படிங்கிறாங்க. நட்ஸ் அண்ட் சீட் விதைகளுக்காக, அதெல்லாம் அதான ஃபுட்டு. அஞ்சாவது வந்து பாருங்கள் பேரசைட்டிசம் தமிழ் எழுதிங்க. ஒட்டுண்ணி வாழ்க்கை. இந்த ஒட்டுண்ணி வாழ்க்கையில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். ஒரு ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது? பெனிஃபிட் ஆகுது. இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது? பாதிப்பு அடையுது. ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாப்புலேஷன் 1 த பேரசைட் ஜெனரலி என்னது ஸ்மாலர் தென் த செகண்ட் ஹோஸ்ட்டை விட பேரசைட்டு சின்னதாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க? ஆஸ்காரிஸ் அண்ட் டேப்வார்ம் இன் ஹியூமன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஓகேங்களா? ஆஸ்காரிஸும் நாடாப்புழுவும் நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்குது. அதுக்கு பெனிஃபிட்டு, நமக்கு பாதிப்பு. லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிடேஷன், கொன்று தின்னுதல். அதில் ஒன்று வந்து பெனிஃபிட்டு, எது சாப்பிடுதோ அது வந்து பெனிஃபிட்டு, எது சாகுதோ அதுக்கு வந்து பாதிப்பு. பாப்புலேஷன் 1 அது வந்து ப்ரிடேட்டார், ஜெனரலி லார்ஜராக பெருசாக இருக்கும். தென் என்னது ஸ்பீசிஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரேவாக மாறிடுது, உணவாக அதுக்கு அமைஞ்சிடுது. லயன் என்னது ப்ரிடேட்டரி ஆன் டீர். லைன் வந்து எது சாப்பிடுது? டீரை வந்து சாப்பிடுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10th லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.